செத்து நல்ல மடிந்தாளே வனத்தரசி அவ சிவலோகம் சேர்ந்தாளே அப்போ மறுநாள காலையிலே மகதேவன் என்பவர் தான் அவளை எங்க ஐயா கருணாக பாம்பு மாதிரி கடிச்சிட்டு ஐயா மணவரையிலும் பிராமண மாப்பிள்ள மாதிரி எங்க ஐயா வந்து உட்கார்ந்து இருக்கார். சரி, அவள் இவர் தான் கருணாக பாம்பு போல தீண்டினாரு, தீண்டிட்டாரு. பிராமண மாப்பிள்ள மாதிரி மணவரையில இருக்காரு. மாந்திரவாதி பார்த்தா, அம்மா தோழி பெண்களே, நம்ம மகளாகப்பட்ட வனத்தரசியை சீக்கிரம் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அண்ணா கதவை மெல்ல தட்டும் போது, கதவை தட்டும் போது கதவது அந்த கரையோ அப்போ பார்த்தான் பிச்சம்புலையில் கதவை உடைத்தானே. உள்ள வந்து பார்க்கும்போது பாப்பானுக்கு பரிசம் போட்ட பாவி புளைய மக வனத்தரசி பாம்பு கடித்து இறந்து போனா ஏழை பிராமண மாப்பிள்ளைக்கு பரிசம் போட்ட வனத்தரசி அவ பாம்பு கடித்து இறந்து போனா. அப்போ பார்த்தானே பிச்சம்பளையில் வனத்தரசி பெண் மகளே, நம்ம மகளை எந்த பாம்பு கடிச்சது? ஆஹா, நம்ம மகா பாம்பு கடிச்சு இறந்து போனாலே. பார்த்தா மகளுடைய உருவமே மாறி போய் இருக்கு. கடிச்ச பாம்பை வரவழைக்கணும், உடனே விஷத்தை இறக்கணும். மாரண மையெடுத்தான். மாரண மையெடுத்து மகளை கடிச்ச பாம்பை மலையில் உள்ள பாம்பெல்லாம் கூப்பிட்டான். அப்போ ஐயா கடிச்ச பாம்பு இங்கிருக்க, கடித்த பாம்பு இங்கிருக்க, இங்கிருக்க, கடியாத பாம்பு எல்லாம் வருவையா.